ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சாத்துக்குடி மரத்தை பற்றி தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அதான் காட்டிக்கிட்டு இருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாயிருக்கா? அந்த கை வச்சு காட்டுறது என்னோடய பொண்ணு, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், சாத்துக்குடி நிறைய காய்ச்சிருக்கு இந்த வருஷம். ஏன்னா மழை கொஞ்சம் ஓரளவு பெஞ்சதுனால நிறைய சாத்துக்குடி காய்ச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் எங்களால் தான் கவர் பண்ணி எடுக்க முடியலை. கீழே கொஞ்சம் தான் எடுத்தோம். ஒரு மரம் தான் நிற்கிது, ஆனால் நிறைய கிளைகள் இருக்குது. நிறைய கிளைகள் இருக்குது. ஒரு கிளையிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ இது வந்து மீடியமான சைஸ் தான். இதுக்கப்புறம் காய் கொஞ்சம் பெருசாக போய் தேறி போகும். தேர்ந்ததுக்கப்புறம் தான் காய் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சாத்துக்குடி நல்லா இனிப்பாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு. ஆனால் இதில் வந்து இலைகள் நிறையா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதை எடுக்க முடியல. ஓரளவு எடுக்க முடிஞ்சு தான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா இருக்கா பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாத்துக்குடி மரம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் எழுதி அனுப்புங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் இந்த மரத்துக்கு ஸ்பெஷலாக வேறு எதுவும் வைக்கிறதில்லை. அதுவாகவே தண்ணி மட்டும் தான் கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ